ஓகே, GKR 3D Create ட்ரைனிங் சென்டர். இப்போ வந்து நம்ம ஸ்ப்ளைன் கமாண்ட் பார்க்க போகிறோம். ஸ்கெட்சில் ஃபைல் நியூ பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். நார்மல் டு பிளேன் வந்துடுச்சு. அடுத்தது பிளேனை வந்து ஹைட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஸ்ப்ளைனில் வந்து ஸ்ப்ளைன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பாயிண்ட்டு, அப்புறம் அடுத்த பாயிண்ட்டு அப்படியே போயினே இருக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு அதுமாதிரி போகலாம். ஸோ நான் இப்போ இதோட முடிச்சுக்கிறேன். இதோட முடிச்சுட்டு இப்போ எஸ்கேப் அடித்தோடனே இந்த கமாண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும். எஸ்கேப் அடித்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்து டைமென்ஷன் பண்ண போகிறோம். டைமென்ஷன் பண்ணுறது வந்து கொஞ்சம் மேனுவலாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மேனுவலாக பண்ணுறதுக்கு டைம் அதிகமாகும். அதனால் வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு டூல் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போனோடனே ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்சுன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கால்குலேட்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டைமென்ஷனும் வந்து வந்துடும். அப்புறம் இந்த க்ரீன் கலர் டிக்கை வந்து செலக்ட் பண்ணோன்னா ஓகே ஆகிடும் கமாண்ட். ஸோ இப்போ இதில் வந்து இத்தனை டைமென்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்ப்ளைன் கமாண்ட். ஸோ நம்ம இதை தொடர்ந்து அடுத்த கமாண்ட் வந்து எலிப்ஸ் பார்க்க போகிறோம். திருப்பி ஒரு ஃபைல் நியூ ஓப்பன் பண்ணிக்கிறேன். போயிட்டு ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். பிளேனை வந்து ஹைட் பண்ணிடுறேன். எலிப்ஸில் சென்டர் பாயிண்ட்டு, ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட்டு, ஒரு மினிமம் பாயிண்ட், அதாவது 2 டயாமீட்டர் 2 லென்த் கொடுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸு, அப்புறம் அடுத்த வெர்டிக்கல் சைடில் ஒரு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், 2 டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஸ்டில் வந்து இது ப்ளூ கலர்லேயே இருக்குது. கன்சைன் வந்து ஃபுல்லாக ஆகலை. ஏன் அப்படின்னா இது வந்து சம் டிஸ்டன்ஸில் மூவ் ஆகின்னு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணணும். ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாயிண்ட்டையும் ஆப்போசிட் பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி ஹரிசாண்டல் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாக டிஃபைன் ஆகிடுச்சு. இதோட இந்த கமாண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு கமாண்ட் பார்க்கலாம்.